Hi guys, I'm Get Ready with me in the டாட்ஸ். நான் ஏற்கனவே போட்டுட்டேன் குளிச்சுட்டு நல்லா இருக்கா சொல்லுங்கள். இந்த டாட்ஸ் தான் நான் வியர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னால சிம்பிளாக வியர் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஹேர் ஸ்டைல் தான் போடணும். அது அம்மா தான் போடணுங்கிறதுனால நான் கொஞ்சம் வேலை கழிச்சு போட்டுக்கிறேன். அது வரைக்கும் பேசலாம். இந்த டாப்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நல்லா இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த டாப்ஸு எனக்கு நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ தலை சீவரத்துக்கு ஹேர் ஸ்டைல் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கை எடுத்துக்கிட்டு நம்ம போடுற ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு நல்லா சிக்கை எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அது நம்மளுக்கு அப்போ தான் வரும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். எனக்கு இது நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அவுட்ஃபிட்டு லாஸ்ட்லேயும் நல்லா இருக்கா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வேர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் நான் ஹேர் ஸ்டைல் போட்டு கிளிப்பெல்லாம் ஃபஸ்ட்டு நான் போடுற ஹேர் ஸ்டைல் போட்டிருந்ததுனால அதுக்குள்ளே கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஹேர் ஸ்டைல் போடலாம். அதுக்காக நான் இந்த கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லுமே எடுத்துக்கிறேன். இந்த கிளிப்பை எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஹேர்பின்னா கட்டிங்க கழுத்து ஃபுல்லாக அப்படி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சிக்க எடுத்துக்கிட்டு போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நான் சிக்கை எடுத்து முடிச்சிட்டேன். ஃபுல்லாக சிக்கை எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹேர் ஸ்டைல் போடுறதுக்காக இதுலேருந்து அப்படி எடுத்துக்கோங்க. சைடு வாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்படி எடுத்துக்கோங்க. எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சீப்பை இப்படி வச்சுட்டு இந்த சைடால் இப்படி எடுத்துக்கிட்டு இந்த சைடு இருக்கும்போது சீப்பை இந்த சைடு வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நல்லா எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டி சீவி இந்த சைடு அழகாக எடுத்துக்கோங்க. அழகாக இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த சைட்லேருந்து எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சிருங்க. இப்படி வச்சுட்டு அழகாக இருக்கும். இங்கே வச்சிருங்க. லாங் ஹேராக இருந்தாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு பின்னாடி ஷார்ட்டாக இருந்தாலும் விட்டுருங்க. இல்லாட்டி ஆஃப் போனிடெயில் போட்டுக்கோங்க. பெருசாக இருக்கவங்களுக்கு பின்னிக்கோங்க. தலைக்கு குளிச்சிருந்தீங்கன்னா விட்டுருங்க. போட்டுட்டேன். இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து எடுத்து அவ்வளோதான். குத்தியாச்சு. குத்துறதுக்கப்புறம் இந்த சைடு இப்படி சீவி விட்டுக்கிட்டு இந்த சைட்லேருந்து
இந்த சைட்லேருந்து எடுத்துட்டு இது இப்படி போடுங்க. இப்படி போட்டதுக்கப்புறம் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக பஃப்பு மாதிரி இப்படி சுருட்டிட்டதுக்கப்புறமா லைட்டாக பஃப் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டதுக்கப்புறமா கிளிப் எடுத்து குத்திடுங்க. இப்படி வச்சு இப்படி வந்து குத்திடுங்க. இப்படி பண்ணதுக்கப்புறமா முன்னாடி இழுத்து விட்டு அழகாக இழுத்து விட்டுருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல கேர்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கேர்லியாக விட்டுருங்க. இப்படி அழகாக விட்டுருங்க. நான் வந்து இந்த சைடு இழுத்து விட்டுக்கிறேன். ரொம்ப இருட்டான மாதிரி இருக்குது. நான் போய் லைட் போட்டு விட்டேன். லைட் போட்டு வந்துட்டேன். லைட் போட்டதுக்கப்புறமா நான் இழுத்து விட்டுக்கிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். என்கிட்ட கம்மல் இல்லைனால நான் வந்து ரெட் கலர் கம்மல் இல்லைனால நான் இந்த பிங்க் கலர் கம்மல் தான் போட போகிறேன். இது வந்து நான் ஒரு இங்கே பிளாசம் ஸ்கூலுக்குள்ளார இருக்க இடத்துல வாங்கியிருந்தேன். உள்ளார எங்கள் வீட்டு நாங்கள் ரெகுலராக போகிற கடையிலேருந்து நான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. நான் வந்து இதை வந்து கிறிஸ்மஸ்க்காக வாங்கியிருந்தேன். போடவே முடியல என்னால். நான் இதை போட்டேன். ஒரு தடவை போட்டிருக்கேன். நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். போய் வலிக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டுக்கு வந்தோடனே கழட்டி வச்சுட்டு அந்த பட்டர்ஃப்ளை தோடு எடுத்து போடணும். குட்டியாக இருக்கும் பட்டர்ஃப்ளை தோடு. நான் நாளைக்கு வீடியோவில் அதை போடுறேன். வரேம்மா, கிளம்பிட்டு வரேன். இல்லை தோடு சைடு போட்டிருக்கேன். ஒன்று செயின் போட்டுக்கிறேன். தோடு போட்டுட்டேன். ரெண்டுமே பிங்க் கலரில் தான் போட்டேன். ரெட் கலரில் என்கிட்ட இல்லாதனால இது போட்டுட்டேன். ரெட் கலர்னா அது நெக்லஸ் மாதிரி இருக்குது. சுடிதாக இருக்கிறதுக்கு நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை போட்டேன். அதுக்கப்புறம் பவுடர் அடிச்சுட்டேன். இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா பவுடர் போட்டு வைக்கிற மாதிரி வைக்கிறேன். நான் எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி தான் வைப்பேன். நல்லா இருந்தால் சொல்லுங்கள். ஃபஸ்ட் நான் பவுட்ரு எல்லா இடத்துக்கும் அடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு எதுவுமே போடலை. ஜஸ்ட் பவுட்ரு மட்டும்தான் அடிக்கிறேன். பவுட்ரு ஃபுல்லாக அடிச்சுட்டு ஃபேஸ்க்கு லைட்டாக லிப்ஸ்க்கு அடியில் மாதிரி வச்சுட்டு இது பண்ணிவிட்டு அடுத்து போட்டு எடுத்துட்டு
ம் போட்டு வச்சுக்கிட்டு போட்டு கணக்குங்க. அடுத்து லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக நல்லா சொன்னேன்.